கடரங்காய் கிடச்சிச்சின்னா அதிக உப்பு காரம் இல்லாமல் இதை மாதிரி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். நல்லா பழுத்த கடரங்காவாக எடுத்துக்கோங்க. அதில் உள்ள விதையை நீக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ சின்ன பேனில் சம அளவு கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக மண்சட்டியை சூடுபடுத்தி அதில் 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகும் பெருங்காயம் தூளும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கடரங்காயை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அந்த பழமாக இருக்கிறனால அதுலேருந்தே நிறைய தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வத்தல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்து பொடி பண்ணி அதோட சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கிடலாம். இது இஷ்டம் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடியும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அருமையான கடரங்காய் ஊறுகாய் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.